இப்படி தான் இஸ்ரேல் புத்திரர்கள் போய் செங்கல் அடுக்க போனாங்க. அப்புறம் அவர்களை விடுவிக்கிறதுக்கு இன்னொரு தீர்க்கதரிசி தேவை. ஒரு தீர்க்கதரிசியுடைய பலி செலுத்துகிற விதம் போய் மாட்டிக்கிட்டான். அவங்களுக்கு தெரியாது. அப்போது 4வது சந்ததி வரைக்கும் தான் காக்கப்பட்டது. 5வது சந்ததி போய் ஆகப்பட்டுச்சு அடிமையாக. 4 சந்ததிக்கு வந்துச்சு இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்புறம் முடிச்சு. யோசேப்புக்கு அப்புறம் யாருமே இல்லை. யோசோக்கு அப்புறம் யாருமே இல்லை. உத்தமர்கள் சொல்கிறேன். அதாவது ஜனங்க இஷ்டத்துக்கு விக்கிரகாரன்னு உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. தேவன் நினைத்தருளினார். இவர்கள் மறுபடி அந்த பாவ தொழில், செங்கல் இருக்கிற தொழிலுக்குள்ளே கர்த்தர் அனுப்பலை. இவர் கரங்கள் இப்படி கீழே போன கரம் மேலே உயர்த்த ஆரம்பிக்கிறது. அதோட கர்த்தர் வானத்தை நோக்கி உயர்த்துகிறது. ஆராதிக்கிற ஜனங்க. அப்புறம் இவர்கள் ஆகாரம் மாறுகிறது. வானத்திலிருந்து மன்னா வருகிறது. இனி உங்களுடைய ஜோலி மாறும். இனி உங்களுடைய கையின் பிரயாசம் மாறும். இனி உங்களுக்கு கர்த்தர் போஷிக்க போகிறார். அப்போ நீங்கள் நினச்சிக்கொள்வீங்க, ஐயா சில ஆயிரங்களுக்கு எவ்வளோ லோல் பட்டோம், சில லட்சங்கள் சம்பாதிக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்பொழுது எங்களுக்கு அதிகப்படியாக வருகிறது. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எதுக்கு? ஒரே தலைமைத்துவத்தை பின்பற்றினாங்க. பரிசுத்தாவினுடைய தலைமைத்துவம். அவர்களுக்குள்ளே வாய்க்குள்ளே துதி வந்தது. அலுவல் மாறினது. பஸ்காவிலே பங்கேற்றாங்க. கையின் பிரயாசம். பஸ்காவில் சாதாரணமாக பஸ்கா இல்லாது. எல்லாரும் கலந்து கொள்ளணும். அந்த பஸ்காவில் ஒட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கணும். ஆட்டுக்குட்டி அடிக்க முடியாதவன் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கணும். அங்கே கௌரவம்லாம் பார்க்கக்கூடாது. நீ அவனை சேர்க்காமல் இருக்கக்கூடாது, சேர்த்துக்கொள்ளணும். சொன்னபடியே கட்டாங்க. எகிப்துலேருந்து வரைக்கும் பஸ்கா எடுத்தாங்க. அன்றைக்கி நைட்டே செங்கடல் திறக்குது. அப்படி நம்ம பார்க்குறோம். அன்றைக்கி நைட்டே பார்வோனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் ஆண்டவர். அதே இரவு தான் இந்த இரவுன்னு நான் சொல்ல வரேன். இன்றைய இரவு உன்னுடைய பார்வோன் ஆண்டாண்டு காலம் அடிமைப்படுத்தி கொண்டு இந்த பார்வோனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிறார். கர்த்தர் உங்களை மெய்யாகவே சிநேகிக்கிறார் என்று உலக ஜனங்கள் சொல்ல போகிறாங்க. அந்த செங்கடல் பிளந்தது இஸ்ரேல் புத்திரர்களுக்கு மட்டுமல்ல, உலக ஜனங்களுக்குள்ளே மிக பெரிய அபாயம் வந்து விட்டது. சகல தேசத்தாருக்கும் தெரிய வந்தது, இந்த இவர்கள் தெய்வம், இவர்களுடைய தேவன் பெரிய காரியங்கள் இவர்களுக்கு செய்தார். இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார் என்று புறஜாதியர்கள் சொல்லி கொண்டார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம். இன்று இரவு நடக்கப் போகிற அற்புதங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையை திருப்பி போடுவது என்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் பயத்தை உண்டாக்கப் போகிறது. இந்த இரவு சாதாரண இரவு என்று நினைக்காத, தேவனை நினைத்தருளுகிற இரவு. கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிற இரவு. எவ்வளோ அவமானங்க இருந்திருக்கும். மேலே போய் பாருங்கள். இஸ்ரேல் புத்திரர்கள் பட்ட அவமானம்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அலோட்டிகளை போல் எங்களை நடத்தி நாங்கள் அடிமையை போல் நாங்கள் இருந்தோம். அந்த உணவு பெரிய இடம் வச்சுது. இன்றைக்கி கூட பாருங்கள்,